கிருபையே. நம்முடைய உயர்விலும் நம்முடைய வாழ்வினுடைய தாழ்விலும் நம்மளோடு எப்பொழுதும் கூட இருந்த மகா பரிசுத்தமான தேவன், அவருடைய கிருபை நம்மளை தாங்கினது, இம்மட்டுமா உயிரோடு நடத்தினது. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல ஒரு காலை வேளைக்காய் நன்றி. நம்முடைய மகா அளவில்லாத பிரசன்னம் இந்த இடத்தை முற்றிலும் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து முற்றிலுமா நம்முடைய ஆவி வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ராஜா, நீரே முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மிகுதியான நேரங்கள் நம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை வழி நடத்தட்டும், எங்களை ஆண்டவரை தேற்றட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எதுக்காக பாட்டு போனேன்னா, ஒரு இறுக்கமான சூழ்நிலையை ஆண்டவர் காமிச்சார். ஆமாம். எத்தனை பேர் ஃப்ரீயாக இருக்கிறீங்க? ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்துலலாம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணார்? கண்மணி போல பாதுகாத்தார் இல்லையா? ஆமாம். நான் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். நிறைய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணுற ஒரு ஆள். ஸோ ஆண்டவர் இது வரைக்கும் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆகலை. ஆமென். ஒரு சின்ன பதற்றப்படுற ஒரு சூழ்நிலை கூட ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தலை. ஆமென். ஆண்டவர் தம்முடைய சிறுகில் அப்படியே கொண்டு வந்து என்னை நேற்று இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிம்பாடி வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை ஆமேன் என்றும் அல்லேலூயா என்றும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது முழு மனசோடு ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். நான் ஆமேன் சொல்லும்போது நான் ஆமேன் சொல்கிறதுனால சொல்லாமல் ஆண்டவருக்கு என்று சொல்லலாம். ஆமென். ஆண்டவருக்கு என்று ஆமேன் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஆமென். அதுதான் ஆமென். அதுதான் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க அப்படின்றார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய பேர் ஜோயல். முதலாவது இதற்கு முன்பதாக நான் வந்துட்டு சிவகாசி பட்டணத்தில் நான் இருந்தேன். ஆமென். எத்தனை பேருக்கு சிவகாசி தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பட்டாசு எத்தனை பேர் இப்போ வெடிச்சிருக்கிறீங்க? யாருமே வெடிச்சது இல்லையா? சரி, ஓகே. என்னுடைய பேர் ஜோயல். நான் வந்துட்டு விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வர்றேன். சரிங்களா? என்னுடைய தாயும் தகப்பனாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணக்கூடிய ஒரு ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பெங்களூருக்கு நான் வந்து 2024 பிப்ரவரி மாதம் வந்தேன். அதாவது போன வருஷம் பிப்ரவரி மாதம் வந்தேன். என்னுடைய வேலை நிமித்தமாக நான் இங்கே வர்றதுக்கு எனக்கு நேர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபை போதகருக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த சபை போதகருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு சபை மூப்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நான் நன்றி நிறைந்த என்னுடைய மனசனுடைய நல்ல சொல்கிறது ஒரு தேங்க் நான் சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல அழகாக வாசிச்சாங்க கீபோர்டிஸ்ட், ட்ரம்மர். ஆமென். எனக்கு ட்ரம்மரை பார்க்கும்போது என்னுடைய அப்பா தான் ஞாபகம் வருது. பிகாஸ் மை டேட் இஸ் ஆல்சோ ட்ரம்மர். ஆமென். என்னுடைய அப்பா ட்ரம்மர். அண்ட் அப்பா வந்துட்டு ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு ட்ரம்மர், ப்ரொஃபஷனல் ட்ரம்மர். ஓகே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம வந்து செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வேத தியானத்திற்கென்று நம்ம எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஒரு அறிக்கை செய்ய போகிறோம். என்னென்னா, ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 16, 17 மற்றும் 20வது வசனம். ரோமர் 16 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 16 17 மற்றும் 20வது வசனம். எடுத்தவங்க நல்லா சத்தமாக வாசிக்கலாம். நிறுத்தி நிதானமாக, ஒரு அவசரமும் இல்லை. பிரிவினைகளையும் இடர்களையும் எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று. அப்படியே 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் உங்களுடைய கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அந்த 20வது வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசுகிற ஒரு வசனம் என்னன்னா, என்னுடைய கால்களின் கீழே இல்லை, உங்களுடைய கால்களின் கீழாக. ஆமென். யாருடைய கால்களின் கீழாக? அப்போ நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள்னு சொல்லி ஆண்டவர் இதில் காமிக்கிறாங்க. ஆமாம். ஆமாம். அப்படி தானே இல்லையா? ஏன்னா ஆண்டவர் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே. யாருடைய கைகெடுத்து பக்கத்தில் கைகெடுத்து சொல்லுங்களேன். உங்களுடைய கால்களின் கீழாக. சந்தோஷமாக சொல்லுங்கள், உங்களுடைய கால்கள். ஏன்னா சாத்தான் சாவது எதுக்கு? யாருக்குமே சந்தோஷம் இல்லையா? சாத்தான் செத்தா நம்மளுடைய உபத்திரங்கள் மாறும் இல்லையா?
ஆமேன். இதுக்கு மட்டும் ஆமேன் வருது. சரி, ஓகே, ஃபைன். அப்போ நெக்ஸ்ட் நான் வந்து முக்கிய மூலக்கூறுக்கு போயிடுறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி எடுக்கக்கூடிய 3 தலைப்புல கீழே தான் நான் எடுக்க போகிறேன். சரிங்களா? 1 தெரிந்து கொள்ளுதல், 2 புரிந்து கொள்ளுதல், 3 உருவாக்குதல். சரிங்களா? எழுதிக்கலாம், எழுதுறவங்க எழுதிக்கலாம். தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், உருவாக்குதல். சரிங்களா? முதலாவது தெரிந்து கொள்ளுதலை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக கற்றுக்க போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவர் வந்து குயவனை வைத்து நம்மக்கிட்ட எரேமியாவில் பேசியிருக்கிறது அந்த ஒரு பகுதி எத்தனை பேருக்கு தெரியும்? குயவனை வைத்து. ஓகே, ஃபைன். குயவன்னா யார்? கேள்வி கேட்குறேன். என்ன தம்பி கேள்வி கேட்குறேன் அப்படிலாம் கேட்காதீங்க. சூப்பர். மண்பானையை செய்கிறவங்க பேர் தான் குயவன், இல்லையா? யானையை மேய்க்கிறவங்க பேர் என்னது? பாகன். யானை பாகன். ஆடு மேய்க்கிறவங்க பேர் மேய்ப்பன், இல்லையா? சபையினுடைய மேய்ப்பன் யாரு? அவர் பேர் பாஸ்டர்யாவா? அவர் பேர் என்னது? ஜோசப் ஐயா, இல்லையா? யோசேப்பு. எத்தனை பேருக்கு இப்போ யோசேப்பை பற்றி தெரியும்? ஆமென். நல்ல அருமையான ஒரு நபருடைய பேர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது குயவனை வைத்து நான் வந்து இந்த இடத்துல பேச போயிருக்கிறேன். எப்படி ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா 18:4 சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 18:4 சீக்கிரமாக எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஆமாம். ம் 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 வளைத்தான். ஆமென். நல்லா வாசிக்கணும். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. இதில் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, புரிஞ்சுக்கோங்க. குயவன் அப்படிங்கிறது ஆண்டவர். ஆமென். அந்த வணைகிற பானைங்கிறது நம்ம. அதனால தான் என்னை நல்ல பாத்திரமாய் நீங்கள் உபயோகப்படுத்துன்னு சொல்கிறோம். என்ன? சரிங்களா? நம்ம வந்து மண் பாத்திரம். நம்ம யார்? ஆமென். சொல்லுங்கள், நம்ம யார்? மண் பாத்திரம். ஆமென். அதனால் அந்த குயவன்கிறது வந்து ஆண்டவராக எடுத்துக்கோங்க. நல்லா அப்படி நல்லா யோசிச்சுக்கோங்கணும். ஆண்டவராக வந்து அடுத்த வசனத்தில் பேசுகிறாங்க ரொம்ப தெளிவாக. குயவன் வந்துட்டு ஆண்டவர், அந்த வணைகிற பானை, அந்த மண்பாண்டம்ங்கிறது நாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் வணைந்து கொண்டிருக்கிற அந்த மண்பாண்டங்கிறது டக்குன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கெட்டு போயிட்டு. என்ன ஆயிடுச்சா? சரி, இப்போது மண் உருவாக்கிட்டுருங்க. அந்த குயவன் வந்துட்டு இப்போ ஒரு மண்பானை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு அது உடஞ்சிருச்சு, தூக்கி போட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? ஆமென். அப்போ நல்லா தெரியுது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அந்த மண்பாண்டையை என்ன பண்ணுறாரு குயவன்? வணையும் பொழுது, நம்மளை ஆண்டவர் வணையும் பொழுது நம்ம சில நேரத்தில் பாவத்தில் விழுகலாம், சில நேரத்தில் ஆண்டவரையே மறக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் தூக்கி போட மாட்டார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், நல்ல மனதினுடைய ஒரு தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை என்ன சொல்கிறது, திருத்தமாய் செய்யும்படிக்கு என்னதான் மறுபடியும் எடுக்கிறார். நீ விலகி போறியா, நீ பாவம் பண்ணுறியா, உன்னை மறுபடியும் என் கையில் கொண்டு வரேன்னு சொல்லி மறுபடியும் எடுக்கிறார். ஆமென். அதுதான் அவருடைய தயவு. அவருடைய தயவை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய கரம், அவருடைய ஓங்கின கரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்பி வேற பாண்டமாக வணைந்தார். சரிங்களா? இது என்னன்னா, ஆண்டவர் நீங்கள் வந்து வழி விலகி போனாலும், நம்ம வழி விலகி போனாலும் மறுபடியும் எடுத்து தன் பார்வைக்கு, என் பையன், என் மகள், என் மகன் எனக்கு நல்ல சரியான காரியத்தை, அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கிட்ட ஒரு மண் பாத்திரத்தை செய்ய கொடுக்குறாங்க. அந்த செஞ்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் உடைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுவோம்? சரி, என்னடா மறுபடியும் உடைன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம், இல்லையா? அப்படி தானே? ஆனால் அவருக்கு ஒரு நல்ல நினைப்பு இருக்குது. என்னன்னா, என் மகள், என் மகன் நல்ல வழிக்கு வரும் பொழுது அவனை நல்ல வழிக்கு நம்ம வணைந்தாதான் அவன் நல்லா வருவான். ஆமென். நல்ல வழிக்கு வணையணும். அதனால தான் சரியாய் அதனால நீங்கள் அடிக்கோடு எடுங்க. தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, சரிங்களா? சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். சரிங்களா? இப்போ ஆண்டவர் கேட்கறது என்னன்னா, 5வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் யாரோட? சரி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, வாசிங்களேன். இஸ்ரவேல் குடும்பத்தாரை செய்யக்கூடாதோ? அவன் இப்போ இஸ்ரவேல் மக்களை பார்த்து உன்னை நான் உணையட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏசப்பா என்ன கேட்குறாங்க? இஸ்ரவேல் குடும்பத்தை பார்த்து
ஆண்டவர் நான் உன்னை வணையட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ ஒரு ஒரு கண்ணியமான ஒரு டீசெண்டான ஒரு தேவனாக இருப்பார் நம்முடைய தேவன். ஆமென். மே ஐ கமின் கேட்டுட்டு தான் நம்ம உள்ளே வரோம். அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நான் மறுபடியும் வரட்டா, உன்னை நான் வணையட்டான்னு ஆண்டவர் கேட்குறார். ஆமென். இந்த காலை வேளையில் அப்படி ஆண்டவர் கேட்கும் பொழுது எத்தனை பேரால் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆமென். ஆண்டவரே மறுபடியும் என்னை வணைங்க, மறுபடியும் என்னை வணைங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். பார்த்தீங்களா, நான் சொன்னேன், நான் குயவன் ஆண்டவர், களிமண் நம்ம. ஆமென். அதனால அந்த பாட்டில் நம்ம குயவனே கையில் களிமண்ணா, இதில் பாட்டு தெரியுமா அந்த பாட்டு? ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல வேலை, எனக்கு தெரியாதுன்னு நினச்சேன். நான் பார்க்குற பார்வையில் அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா ஒன்று நான் வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி வச்சிடுறேன். என்னென்னா, நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கலை. ஆண்டவர் எனக்கு என்ன எடுத்திருக்கிறாரோ நான் வந்து உங்ககிட்ட பிரசங்கம் பண்ண வரலை, உங்களுக்கு நான் வந்து ஞாபகப்படுத்துவார். ஆமென். ஞாபகப்படுத்துறதுக்காக ஆண்டவர் என்ன இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதனால் என்னடா அவன் சின்ன வயசாக இருக்காமலாம் நினைக்காதீங்க. மத்தேயு 5:3 படிக்கிறது என்னென்னா, எளிமையுள்ளவர்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். முடிங்க. ஆவியில் எளிமையுள்ளவர், ஆமென் இல்லை, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்மை தாமே தாழ்த்தி, அது ஜபத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே. ஆமென். நம்மை தாமே தாழ்த்தும் பொழுது இங்கே ஒரு 3 வயசோ 4 வயசு பிள்ளை வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு அங்கிள் என்று சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, அதை நான் மாற்றிக்கொள்கிற அளவுக்கு எனக்கு தாழ்மை வரணும். ஆமென். அதுதான் ஆவிக்குரிய தாழ்மை. ஆமென். அதனால தான் சாமுவேலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார் சின்ன வயசில். அப்படி தானே இல்லையா? இல்லை நான் போய் சொல்லிட்டேன்னா? சரி, சூப்பர். அப்போது சாமுவேலை சின்ன வயசில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். அதற்கான காரணம் என்ன? எத்தனை பேர் தாழ்மையாக இருக்காங்கன்னு ஆண்டவர் செக் பண்ணியிருப்பார் அந்த காலத்தில். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். அப்போது பிடுங்குவேன் இடிப்பேன், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் சித்தம் இன்னும் நிறைவேறலை அப்படிங்கிறதுக்கான பதில் இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறது நீங்கள் தெரிய போகுது. 10வது வசனம் படிங்க. என் வாழ்க்கையில் நான் ஆண்டவர் அறிந்தும் என் வாழ்க்கையில் இன்னும் அதிசயங்களும் அற்புதங்களும் விடுதலையும் நடக்கலை அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் நீங்கள் இப்போ வாசிக்க போகிறீங்க. 10வது வசனம் வாசிங்க. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் செய்வார்களாக, நானும் இன்று நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆமென். ஆண்டவருடைய பிரமாணங்களையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நம்ம செய்ய தவறினோம் ஆனால், அவர் நமக்கு செய்த காரியங்களை இப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கிற காரியங்கள் இருக்குது பாருங்களேன், அதை நான் செய்ய மாட்டேங்கிறார் ஆண்டவர். எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாட்டெலாம் பாடல, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாட்டு இல்லையா? இதனால் இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, நம்மளை வணையிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம அர்ப்பணிக்கலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். அதனால தான் நான் ஆண்டவர் நமக்கென்று சில ஆசீர்வாதங்களை வைத்திருந்திருக்கிறார். இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஆசீர்வாதம் இங்கே தான் இருக்குது. நம்ம தான் விலைக்கு போய் ஐயோ இது வேணாம், நான் உலக பாவத்துக்குள்ளாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் வந்து நான் நல்லா அவருடைய அன்பை வந்து ருசித்து பார்க்கும் பொழுது இன்னும் அதனுடைய அளவு பயங்கரமாக இருக்குது. அது கடலினும் பெரியது. ஆமென். கடலினும் ஆழமான அவருடைய அன்பு. ஆமென். ஏன்னா உலகத்தை படைத்த ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க, யூத்லாம் இருக்கிறீங்க, நான் ஆண்டவரோட தனிமையாக உட்காந்து நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரை அறியும் பொழுது நமக்கு சந்தோஷம் தானே அடைய முடியும். ஆனால் எனக்கு துக்கம் தான் வந்துச்சு. ஏன்னா ஆண்டவருடைய அந்த ஒரு வருத்தம், அவருடைய அந்த பாரம் எனக்குள்ளே வந்தது. ஆமென். அதற்கப்புறம் தான் நான் வந்து ஆத்மா பாரம் அந்த ஒரு விஷயம் எனக்குள்ளே வந்து நான் நிறையா சுவிசேஷத்தை சொல்ல வந்தேன். ஆமென். சரி, நான் சொல்லுறேன், அடுத்து நான் சொல்லுகிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சித்தம் நிறைவேறவில்லை அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன விஷயங்களை நம்ம இன்னும் பின்பற்றாமல் இருக்கிறதுனால, வழிவிலகி போகிறதுனால அது தாமதமாகுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது இதை நம்ம என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அர்ப்பணிக்கணும். அதான் நான் பாட்டெலாம் பாடுறேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் மூன்றுமே அர்ப்பணிக்கணும் இல்லையா? எப்பயுமே பாட்டு பாடும் பொழுது அது வரிகளாக கிடையாது, அதை நம்ம வந்து அறிக்கை செய்கிறதா ஒரு உடன்படிக்கையாக நம்ம ஆண்டவரோட என்ன பண்ணணும், பாட்டு பாடணும்.
சும்மா பாட்டு பாடுறோம், பாடும்போது நல்லா இருக்குது, கீபோர்டு வாசிக்கும்போது நல்ல இனிமையான சவுண்ட்ஸ்லாம் வருது, அதனால் பயங்கர ப்ரெசன்ஸில் கண்ணீர்லாம் விடுவாங்க. இல்லை, ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறது என்னென்னா, இவ்வளோதான் எனக்கு உண்மையாக இருக்கிறேன்னா அதில் உண்மையாக இரு, அதில் நியாயமாக இரு. அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய மனசு என்னென்னா, எனக்கு நீ உண்மையாக இருக்கணும், அதற்கு நீ பெரிய ஆளாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணித்தீங்க அப்படின்னா அவருடைய எல்லா சுபாவங்களும் சுயரூபமும் நம்மளிருந்து பிரதிபலிக்கும். ஆமென், அதுதான் கிறிஸ்தவம்ங்கிறது. ஆமென், கிறிஸ்தவம்னா என்ன, சர்ச்சுக்கு போய் டக்கு டக்குன்னு போய் நோ நோ, ஆண்டவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறது தான் கிறிஸ்தவம். ஆமென். எத்தனை மிஷினரிகள் தெரியும் உங்களுக்கு? மிஷினரிஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ரெய்னார்ட் போங்கே நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆண்டவருடைய சுபாவத்தை இவனுக்குள்ள கிறிஸ்து அவன், அதுதான் கிறிஸ்தவன். ஆமென். இவனை பார்த்து, இந்த தம்பியை பார்த்து கிறிஸ்து அவன், அவனுக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்துங்கிறது தெரிய வைக்கணும். அதுக்கு நெத்தியில் எழுதிட்டு ஒட்டுறது கிடையாது. நம்மளுடைய சுபாவத்தினால், நம்முடைய வாழ்க்கையினால் நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து இப்படி தான் இருந்தாருன்னு சொல்லி அடையாளமாய் நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையை வாழணும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அர்ப்பணிக்கணும். என்ன பண்ணணும்? முழுமையாய் நம்மளை அர்ப்பணிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது நான் ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன். இங்கிலாண்டில் ஒரு பானை செய்கிற ஒரு பாகன், அதாவது எப்படி சொல்கிறது, குயவன் இருந்தாராம். ஒரு பானை செய்கிற ஒரு குயவன். அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி, எல்லாருக்கும் எக்ஸிபிஷன் தெரியும்ல, ஒரு கண்காட்சி. அப்போ அந்த கண்காட்சியில் நான் முன்னாடி வந்துக்கிறேன், சரி, வாஸ்தவமாக இல்லை, சரி. அப்போ அந்த கண்காட்சியில் இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜையில் வந்துட்டு அவர் செஞ்ச அந்த பானையை வைத்திருக்கிறார். அது இன்னும் காயலை, சரிங்களா? அந்த குயவன் செஞ்ச பானை இன்னும் காயலை. அந்த வழி ஓரமாக அந்த இங்கிலாண்டினுடைய ராஜா சும்மா வந்திருக்கிறாரு. இது என்னன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி கை வச்சுட்டாரு. என்ன பண்ணிட்டாராம்? அந்த மண் பாத்திரத்தில் கை வச்சுட்டாராம். ஆனால் இந்த குயவனுக்கு தெரியாது அது இங்கிலாண்டினுடைய ராஜா தான் கை வச்சார் அப்படின்ட்டு. அவர் சும்மா வந்துட்டு, ஏன் இதில் மேலே கை வச்சிங்க, ஏன் இதில் கை வச்சிங்கன்னு சொல்லி ரொம்ப கோவச்சிக்கிட்டார். ஏன்னா அது இன்னும் காயலை இல்லையா, அவருடைய கை ரேகை பதிஞ்சிருச்சு. மறுநாள் இந்த இங்கிலாந்து ராஜாவே போய் சொல்கிறாராம் மக்கள்கிட்ட, என்னுடைய கைரேகை பதிந்த இந்த மண் பாத்திரம் அப்படின்ட்டு. அதற்கு முன்பதாக அந்த குயவன் செஞ்ச மண் பாத்திரத்துக்கு வேல்யூவே இல்லை. என்ன இல்லையா? வேல்யூவே இல்லை. ஆனால் அந்த ராஜாவினுடைய கைப்பட்டதுனால பல கோடிகளுக்கு அந்த வெறும் மண் பாத்திரம் பல கோடிகளுக்கு விலை உயர்ந்ததான். ஆமென். அதே மாதிரி இந்த மண் பாத்திரத்தில் ஆண்டவருடைய கரம் படும் பொழுது நம்முடைய விலை உயரும். ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா தெளிவாக புரிஞ்சுதா? ஆண்டவருடைய கரம் நம்மேல் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு என்ன பண்ணணும்? நம்மளை முழுமதா அர்ப்பணிக்கணும். இது என்னன்னா, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். முதல் டாபிக் முடிஞ்சிச்சா? தெரிந்து கொள்ளுதல் முடிஞ்சு.